அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே பல்வேறு பிரிவினைகள் இருக்கின்றது. இந்த எல்லா பிரிவினைகளும் குர்ஆனும் ஹதீஸிலே ஒன்று சேருகின்றது. குர்ஆனை ஏற்றுக்கொள்கின்றோம், ஹதீஸையும் ஏற்றுக்கொள்கின்றோம், இறுதித்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்கின்றது. இதிலே ஒற்றுமைப்படுகின்றோம். இது ரெண்டும் வந்தது எம்மை ஒற்றுமைப்படுத்தத்தான். இதை பின்பற்று, இதை எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எந்த கூட்டம், நீங்கள் எந்த ஜமாத்து, நீங்கள் யாருக்கு பின்னாடி இருக்கிறீங்க? இப்படி யாராவது நம்ம கேட்டால் நம்ம சொல்லணும், நாங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் எந்த ஜமாத்துன்னு கேட்கும் பொழுதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் எந்த ஜமாத்தாக இருந்தார்களோ அதிலே நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். யாராவது நம்மிடத்தில் நீங்கள் எந்த ஜமாத்துன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் சஹாபாக்களும் எந்த ஜமாத்தில் இருந்தார்களோ அதே ஜமாத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதை சொல்வதற்கு நாங்கள் அதிகாரம் பெற்றிருக்கணும். அது என்னது? அந்த நபிகளார் காட்டிய வழியை எப்படி சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ அதே போன்று நாங்களும் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் எனது தோழர்கள் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில் செல்பவர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் மூமின்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள், அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்ற கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்கள். எனவே மார்க்கம், இபாதத், வணக்கம் என்று வரும் பொழுதோ அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய சஹாபாக்கு நடைமுறை அடிப்படையிலே அவருடைய இபாதத்துக்களை எப்படி விளங்கி புரிந்து நமக்கு சொன்னார்களோ அந்த நடைமுறையில் நம்முடைய வணக்கங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.